சரி வாங்கி தரேன். இங்கே வந்து காப்பி கொட்டையில் காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போடுங்க. இப்போ நம்ம பிரேக் எடுத்துகிட்டு இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 இருக்குது. ஆமாம் ஆமாம், அங்கே ஒரு மங்கி கேபிளில் நடக்கு. பிரேக் முடிஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம், பிரேக் முடிஞ்சு நம்ம திருப்பி பார்ட் 2ல் நம்ம கிளம்பியாச்சு. உனக்கு ஜூஸ் எது வேணா குடிச்சிக்கோ. அங்கே பாரு கேபிள் எப்படி மங்கி நடந்து போகுதுண்ணா. அங்கே பாருங்கள் கேபிள் அது இது எல்லாம் சாப்பிடாம சேர்த்து வச்சு நான் ஒன்று வாங்குவேன். சரி, எல்லாம் வரும்போது நான் ஒன்று பார்த்துருக்கேங்க. சரி, அதான் நான் குடிக்காமல் இருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த கேபிளில் வந்து மங்கி நல்லா நடந்து போகுது. எங்கே தம்பி காணோம்? ஐயோ நின்றுச்சு, அதுவும் பிரேக் எடுத்துருச்சு மங்கி. இப்போ நான் கேவ் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் ஹில் ஸ்டேஷன் உள்ள அந்த அது என்னது ராஜா, பட்டை, சோம்பு, கிராம்பம் எல்லாமே இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்குது. தம்பி சோலார் பேனலில் இருக்கிற லைட் வச்சுருக்காங்க பாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பிரேக்குக்கு அப்புறம் நடக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போ தான் நடக்க நமக்கு ரொம்ப வெர்டிக்கலாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அப்வேர்டில் தானே ஏறணும். இப்போ நம்ம டவுன்வேர்டில் போகிறோம், கீழே இறங்க போகிறோம். இங்கே வந்து வயநாடுன்னு சொல்லிட்டு நிறையா லேபிள், இந்த ஃப்ரிட்ஜ் மேலே கொட்டுவோம்ல ஸ்டிக்கரிங், அது எல்லாமே வருது. தலையை சொரியிறது வேணுமா தம்பி? சரி, மான் வயநாடு இப்போ வேண்டாம், நம்ம வரம்பு வாங்க. சரி வாங்க, நம்ம மான் வயநாடு வாங்க போகிறோம். இப்போ இவர் டிஸ்கவுண்ட் கேட்டு பார்கெயின் பண்ணி வாங்க போகிறாரு. இந்த மான் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, அவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டுவா? எவ்வளோன்னு கேட்டுவா? ஹவு மச்சுன்னு கேளு. இவர் எதை வாங்கலான்னு மறுபடியும் முடிவை மாற்றிட்டாரு. நல்ல சரி, பயங்கர வெயில் தான். இந்த ரோப்பில் ஒரு மங்கி நடக்கு. இங்கே பாருங்கள், அழகாக நடக்குது. நான் நடந்துக்கிட்டே எடுக்கிறதுனால உங்களுக்கு ஷேக் தெரியுது. ஆமாம், நம்ம டீம் வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டாங்க. அங்கே ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. நாங்கள் அந்த மான் வாங்கிறதுக்காக நின்னதுனால லேட் ஆகிட்டு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக நடந்துடும். தம்பி இங்கே பாரு, இந்த வில்லு, இந்த கவுட்டை உண்டிகோலில் தான் இருக்குது. இறங்கி செத்து ஒளி அங்கே ஒருத்தர் நடக்கிறதுக்கு தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் எப்படியாவது நட செத்து ஒளிங்க. ஏன்னா அவரே நடக்க முடியாமல் போய்கிட்டு இருக்காரு. கஷ்டமாக எல்லாருக்குமே கஷ்டம் தான். கொஞ்சம் ரொம்ப ஓல்டேஜ் உள்ளவங்களுக்கு வர கஷ்டம், சிரமம் நிச்சயமாக. ஆமாம், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க, ஹார்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வரக்கூடாது நிச்சயமாக. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அங்கே அந்த மேலே ட்ரிங்க் இருக்குது, என்னென்னமோ குடி. ஆமாம், கண்டிப்பாக வாங்கி தரேன். நாங்கள் எல்லோரும் ஜூஸ் குடிச்சிட்டோம். இது மறுபடியும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். மறுபடியும் வெர்டிக்கலாகவே வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் உண்டு. ஆமாம், இவர் வந்து மோர் குடிக்க டேஸ்ட் பண்ணி தருவா. இப்போ இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மறுபடியும். இவர் மோர் குடிக்காரு, சோடா மோர். நீ குடிச்ச தம்பி எவ்வளோ தம்பி? 10 ரூபீஸா? இப்போ நாங்கள் மோர் குடிச்சிட்டு போகிறதுனால எங்களுக்கு லேட் ஆகிட்டு நாங்கள் இப்போ வேகமாக நடக்கணும்.
கொஞ்சம் ரொம்ப வெர்டிக்கலாகவே இருக்குது. அப்படி தானே தம்பி? ம், அக்கா மழை எதுவும் வராதா? ஆ ஆ ஓகே. மழை வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே தான் வருமா. இப்போ மணி 2 மணி. எப்படி நம்ம கீழே இறங்குறதுக்கு 4 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்ச் பை இன்ச்சாக தான் நவள முடியுது. தோ ஓகே. மான தவிர்த்து தோ. ஓகே ஓகே ஓகே. நிஜமா வாங்கி தருவீங்க? சரி, கன்ஃபார்ம். அதுக்கடுத்து நீ ஏமாத்திட்டீங்கன்னா அவ்வளோதான். 1000 ஸ்டெப் மேலே இதுக்கடுத்து ஏறி இறங்கணும் டிக்கெட் எடுத்து. இவங்க வந்து பிரேக் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கும். வாங்க போ, தூக்கிட்டு போயிடலாம். அது ராஜா தூக்கிட்டு போவார். ராஜா இப்போ தூக்குவார். வாங்க. இல்லை, போகவே வேண்டாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ராஜா திரும்பு. இப்போ பிரேக்குக்கு அப்புறம் மறுபடி நம்ம டீம் கிளம்பிட்டாங்க. எனக்கு தோ ஐட்டம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வரையும் செம்மையாக வரப்பா இருந்துச்சு. இவர் நல்ல ஃபுல் சார்ஜில் இருக்கார் நினைக்கிறேன். வேகமாக நடக்காரு. ஜீப்பா அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இருக்கும். சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஜீப் அலௌடு இல்லை. கேளுங்க. அலௌடு இல்லை தம்பி. கேட்காம சொல்றீங்க. இந்த டிக்கெட் வந்துருச்சு. சைடு முறையெல்லாம் மடக்கி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டிரைவர் இருக்க மாட்டாங்க. ஒன்லி த டிபார்ட்மெண்ட் யூஸ். உள்ள மங்கி வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் தூரமாகவே இருக்கேன். செல்லை பிடிக்கிட்டு போயிடக்கூடாது. அது ஆமாம். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ தான் டிக்கெட் ரூமுக்கு இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். டிக்கெட்டு கியூ உண்டு. Attention to visitors. To carry the plastic water bottle inside the moment you have to deposit 20 rupees per bottle. எம்டியை கொடுத்துட்டு திருப்பி டெபாசிட்டை வாங்கிக்கணுமா? ஓகே, டன்னு. அடல்ட் 50, சைல்டுக்கு 30 டிக்கெட்டு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு 1000. ஆமாம், டிக்கெட்டிங். வாங்க நம்ம டிக்கெட் எடுக்க போவோம். கருப்பு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா? ராஜா கியூவா? இதுக்குள்ளே நல்ல நல்லாலாம் இருக்குது. உட்காருமாம்மா. டிக்கெட் மாமா எடுத்துகிட்டு வராங்க. டிக்கெட் வச்சு தான் பெர்மிட் பண்ணுறாங்க. நம்ம உட்காரலாம் வா. உட்காரலாம். இப்படி தள்ளி பாரு. எடுக்கிற. இங்கே டிக்கெட்டு எடுத்துகிட்டு தான் வரணுமா? சாரி, இவர் வேணான்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னு தெரில. ஏறணுமா? இப்போ வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்ட் 3ல் நான் வரேன்.